அன்பு தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலின் 50வது அதிகாரமாக உள்ள இடன் அறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 491வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். இடன் அறிதல் என்பதற்கு பகைவரை வெல்லும் இடத்தினை அறிந்து ஒரு செயலை தொடங்குதல் என்ற பொருளில் இந்த தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 491வது திருக்குறளுக்கு செல்வோம். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னலது. மீண்டும் குறள். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னலது. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக. ஒரு பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தினை அறியும் வரையில் எச்செயலையும் நாம் தொடங்கக்கூடாது. அதே போன்று பகைவரை இகழ்ந்தும் பேசக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள். பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தினை அறியும் வரையில் எந்த ஒரு செயலையும் தொடங்கக்கூடாது. அதே போன்று பகைவரை இகழ்ந்தும் எப்போதும் பேசக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.